நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. तेरी शरण में जो भी प्राणी आया उसका बेड़ा पार लगाया गंगा मैया, गंगा मैया। हे गंगा मैया, हर हर गंगे, जय 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 हर हर गंगे। निर्बल का बल तेरा ये जल, अमृत जैसा सबके लिए। इसमें नहा के तन निर्मल हो, मन पावन हो जो इसको पिए। डूबे कभी ना उस पानी की नैया जिसकी तू बन जाए खिवैया गंगा मैया। तेरी जय हो जय हो जय हो गंगा मैया। என் கையில் சுழலும் சுதர்சன சக்கரமே இந்த ஆசிரமத்தில் தங்கியிருக்கும் அசுரர்களை கொன்றுவிடும். இல்லை பிரபு, மரணம் நேரினும் நான் இதற்கு உடன்படேன். மாதா என்று அடைக்கலம் வந்தவர்களை கொல்லும் முன் தாம் என்னை கொன்றுவிட நேரும். தர்மத்தை காப்பாற்றுவதற்காக அப்படி செய்ய வேண்டி வந்தால் அது நடக்கும். குருதேவா, பகவான் விஷ்ணு அவர்களிடம் சொன்ன பிறகும் கூட ரிஷி பிருகுவின் மனைவி அரக்கர்களை காப்பாற்றுவேன் என்று அடம்பிடிக்கிறார்களே, அது அரக்கர்களின் தன்னம்பிக்கையை, வெறியை அதிகப்படுத்துகின்றதே. ஆம் மகளே, அசுரர்களுக்கு அச்சம் போய்விட்டது. பயம் என்பதே என் மனதில் இல்லை சங்கு. ரிஷி மாதா விஷ்ணுவிடமே அச்சமின்றி சொன்னார், நான் இருக்கும் வரையில் அது நடக்காது என்று. பகவானே அந்த மூவரை கொல்வதற்கு முன்னால் தாம் என்னை கொல்லும்படி நேரும் என்றார். அந்த விஷ்ணுவே நம்மை கொல்ல முடியாதென்றால் அந்த தேவர்களால் நம்மை எதுவுமே செய்ய முடியாது. நமக்கு ரிஷி மாதாவே கவசமானார்கள். நாம் தேவலோகம் சென்று அவர்களை திணறடிப்போம், வாருங்கள். செல்வோம், நம் தரப்பினரை சந்தோஷப்படுத்துவோம். அவர்களை எப்படியாவது தடுக்க வேண்டும். அவர்கள் அட்டகாசம் எல்லை மீறுகிறது. ஆபத்திலிருந்து காப்பாற்றுங்கள் தேவேந்திரா, ஆபத்திலிருந்து காப்பாற்றுங்கள் தேவேந்திரா, ஆபத்திலிருந்து காப்பாற்றுங்கள். நான் மூவரையும் இன்று அழித்து விடுகிறேன், வாருங்கள்.
பார்த்தீர்களா? நம்மை துரத்தி வந்த அந்த தேவர்கள் எல்லாம் நம்மை தொட முடியாமல் போய்விட்டார்கள். போய்விடுவார்கள் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். நம் மூவரையும் ஒழித்து விடுவேன் என்றான். அந்த ஆத்திரத்தில் நம்மை துரத்தி வந்தான். நம்மை கொன்று முடிப்பதற்கு நமக்கு அடைக்கலம் தந்த ஆசிரமத்துக்குள் நாம் வந்தவுடன் தேவேந்திரன் தன் படைகளுடன் வந்த வழியே திரும்பி போய்விட்டான். இலட்சியே எனக்கில்லை. ஆசிரமத்திற்குள் வந்ததால் அமரனாகிவிட்டேன். நீ மட்டுமா? நம் கூட்டமே அமரனாகிவிட்டது. அதுதான் அந்த இந்திரனுக்கு எரிச்சல். பகவான் விஷ்ணு பிருகுவின் மனைவியை எச்சரித்தார். இருந்தும் அரக்கர்கள் ஆசிரமத்தில் ஆட்டம் போடுகிறார்கள். அடைக்கலம் தந்திருக்கிறாரே. பிறகு தேவர்கள் எல்லாம் பிரபுவிடம் போனார்கள். காப்பாற்ற வேண்டும், 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 காப்பாற்ற வேண்டும். ஏ பிரபு, காத்திடுங்கள் பிரபு, காத்திடுங்கள் பிரபு. நம்பி வந்தவர்களை காத்திடுங்கள் பிரபு. காக்க வேண்டும். எங்களை காத்திடுங்கள் பிரபு, எங்களை காத்திடுங்கள். ஏ ஜெகநாதா, தாம் சொன்ன பிறகும் கூட மகரிஷி பிருகுவின் ஆசிரமத்தில் அரக்கர்களுக்கு இடம் தருகிறார்கள். ஏ பிரபு, நாங்கள் படும் வேதனைகள், நாங்கள் இழந்த மரியாதைகள் அவமானத்துக்குள்ளாக்குகின்றன. பிரபு, தாம் இதே நிலையில் அரக்கர்களை விட்டுவிட்டால் சிருஷ்டியின் நியதிகள் சீர்கட்டு விடுமே. என்ன செய்ய? ஏ பிரபு, தேவர்கள் நிம்மதி இழந்து துன்பத்துக்கு ஆளாகிறார்கள். அரக்கர்களின் மமதையால் தீமைகள், தீங்குகள் தர்மத்தை அழிக்கின்றன. பிரபு, பிரபு, நான்கு திசையிலும் அரக்கர்களின் முழக்கங்கள் பிரபு, நான்கு திசையிலும் அரக்கர்களின் முழக்கங்கள். புவனமெல்லாம் நிலைகுலைகின்றது பிரபு. எங்களை காப்பாற்றுங்கள் பிரபு, எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள் பிரபு, காப்பாற்றுங்கள். தமது பக்தர்களை காப்பாற்றுங்கள் பிரபு, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் பிரபு, எங்களை 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 காப்பாற்றுங்கள் பிரபு. அதோ பார், விஷ்ணு சக்கரம் வருகின்றது. தாயே காப்பாற்றுங்கள், தாயே காப்பாற்றுங்கள், விஷ்ணு சக்கரம் வருகின்றது, காப்பாற்றுங்கள். எங்களை தாயே நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். தாயே காப்பாற்றுங்கள், தாயே காப்பாற்றுங்கள். அம்மா, சுதர்சன சக்கரத்திடமிருந்து காத்தருளுங்கள் மாதா. எங்களை கைவிடாதீர்கள் மாதா. மகரிஷி பிருகு ஆசிரமத்தில் ஆபத்தே வராது உங்களுக்கு. வழியிலே நின்றுவிடு சக்கரமே. மகரிஷி பிருகுவின் மனைவி, உன்மீது ஆணையிடுகிறேன், அங்கேயே நின்றுவிடு. உண்மையாகவே நான் மனைவியின் கடமை, மாதாவின் கடமை, குருமாதாவின் கடமை மனம், மெய், வழிகளால் கடைபிடித்திருந்தால், உண்மையாக நான் லக்ஷ்மி நாயகன் விஷ்ணுவிடத்தில் அப்பழுக்கில்லாமல் பக்தி செலுத்தி இருந்தால், என்னுடைய சொல் கேட்டு நீ நின்றுவிடு.
ஏ தபஸ்வினி, உன்னுடைய கற்பொழுக்கத்துக்கும் உண்மையான பக்திக்கும் கட்டுப்பட்டு சுதர்சனம் நின்றுவிட்டது. பெண்ணரசி சுதர்சன சக்கரத்தை நிறுத்தியதால் உன்னுடைய தபோபலமெல்லாம் தீர்ந்துவிட்டது. யாருக்காக உன் தபோபலத்தை இழந்து விட்டாய்? இந்த அரக்கர்களுக்காக, இந்த நெறியற்றவருக்காகவா? இந்த நேர்மையற்றவருக்காகவா? இந்த அறம் கெடுத்தவர்களுக்காகவா? எத்தனை புண்ணிய விரதங்கள் செய்திருப்பாய் நீ! எத்தனை பக்தி செய்திருப்பாய் நீ! தர்மங்களை எல்லாம் எத்தனை கருத்தோடு செய்தாய் நீ! குறையின்றி செய்தாய் நீ! உறுதி குலையாமல் கடைபிடித்து வந்தாய் நீ! எத்தனை அக்னி பரீட்சைகளை தாண்டி வந்திருக்கிறாய் அம்மா நீ! பொறுமை மிக்கவளாக இருந்து சேர்த்து வைத்த உன் சக்தியை, பெற்ற வரங்களின் பலன்களை எல்லாம் இழந்தாயே. கொடிய கூட்டத்தை காக்கத்தானே, இந்த பாவிகளை காக்கத்தானே, தேவையற்ற இவர்களை காக்கத்தானே. வேறு ஆசிரமம் ஆனாலும் கூட கடமையென்று தீங்கிழைப்பவர்களுக்கு துணை செய்கின்ற காரியங்களை ஆரம்பித்தாயானால் நீதி அங்கு இருக்காது, இருக்காது. தர்மம், தானம், வேள்வி எல்லாம் அழிந்துவிடும். சுபமங்களங்கள் அங்கிருக்காது. புண்ணியத்தின் பெயர் கூட அங்கிருக்காது. என் மொழிகளை புரிந்து கொள் தேவி. உண்மையை சொல். நீ இப்போது தர்மத்தின் பக்கம் இருப்பாய். நிர்பந்தம் தர்மத்தை மறக்க தூண்டுமோ? நிர்பந்தத்தின் பிடிப்புகளால் தர்மத்தின் பாதையை விடுவாயோ? அதுவன்றி அதர்மத்தை ஆதரிப்பாயோ? தாம் என்னை இப்படியெல்லாம் பேசுவதா பிரபு? பேசுவதில் என்ன தப்பு? தியாகங்கள் என்று நம்பி தீயவர்களுக்கு உதவி செய்யாமல் இரு. மகத்தான அரண்களின் பலன் நான். மனதை வருத்தும் துன்பங்களை நீக்கி விடுகிறேன் தேவி. சுமக்கின்ற சுமைகளை இறக்கி வைத்துவிடு. எல்லா சுமைகளையும் இறக்கி வை. பிரபு, தாம் ஜனன மரணங்களின் மூலம் அல்லவா? உருவாக்கும் அனைத்துக்கும் ஆதாரமே. அற்ப உயிர்கள், அண்ட புவனங்கள், இப்புவியின் ஆத்மா, ஐம்பெரும் பூதங்கள், அசைவுகள் எல்லாமே தாங்கள்தான். தாமின்றி ஏது பிரபு? ஆம், பஞ்சேந்திரியங்களின் மனம். மற்ற பிறவிகளுக்கெல்லாம் நான் உயிர். 8 வசுக்களில் நான் அக்னி. சப்தங்களில் ஓம் என்ற ஒலி. சப்த ரிஷிகளில் மகரிஷி பிருகு. பேதையை மன்னித்து விடுங்கள் பிரபு, மன்னித்து விடுங்கள். மன்னிக்க வேண்டும் என்றால் சக்கரத்தை இயங்க விடு. உங்கள் சுதர்சன சக்கரத்தை இயங்க விட மாட்டேன். பேதை போல் பேசாதே கல்யாணி. பேதைக்கு தெரியும், தமது சுதர்சனத்தை சுழலாமல் தடுத்தால் தாம் காக்க வந்த தர்மத்தை அழிப்பதாக அமையும் என்ற பிரபு. என் முக்தி பாதையை நான் மூட நினைக்கவில்லை பிரபு. பிரபு, நான் உங்கள் கையால் மடிய நேர்ந்தால் பேதைக்கு முக்தி கிடைக்கும் அல்லவா? பிறப்பெனும் சுழலில் இருந்து நான் மீண்டு விடுவேனே. ஹே கல்யாணி, உன் வாக்கினால் என் சக்கரத்தை நிறுத்தினாய். உன் வாக்கினாலேயே என் சக்கரத்தின் தடையை நீக்கு. நான் சுதர்சன சக்கரத்தின் தடையை நீக்க மாட்டேன். ஏ பிரபு, தாம் எனது ஆத்மாவை இந்த நிலையற்ற உடல் கூட்டிலிருந்து விடுவித்து தமது பொன்னடி நிழலில் சேர்த்தால் அதன் பின் சுதர்சன சக்கரம் மீண்டும் முன்போல சுழலத் தொடங்கும். பக்தர்களின் பக்தரே, இப்போது பிரச்சனை சுதர்சன சக்கரம் அல்ல, தமது அன்புதான் தேவைப்படுகிறது பிரபு. தாங்கள் உங்கள் பக்தியின் வேண்டுகோளை ஏற்க மாட்டீர்களா பிரபு?
பேதையின் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபு, ஏற்றுக்கொள்ளுங்கள். நீ உயர்ந்து விட்டாய் தபஸ்வினி, நீ உயர்ந்து விட்டாய். குருதேவா, அம்மா இறந்து விட்டார் என்ற செய்தி குரு சுக்ராச்சாரியாருக்கு தெரியுமா? தெரிந்திருந்தால் கோபத்தின் உச்சநிலை அடைந்திருப்பாரே. அந்த சமயம் சுக்ராச்சாரியார் அப்பாவின் சேவையில் தன்னையே மறந்திருந்தார். அப்போது ஒரு அசுரன் அங்கு வந்தான். அசுரனா? ஆம் மகளே, அசுரன். பகவான் விஷ்ணு தன் சுதர்சன சக்கரத்தால் அசுரர்களை வதம் செய்த போது ஒரு அசுரன் மட்டும் தப்பிவிட்டான். அந்த அசுரனுக்கு தெரியும் பார்கவ சுக்ராச்சாரியார் தனது அன்னையிடம் எவ்வளவு பக்தி கொண்டிருக்கிறார் என்றும் எத்தனை மதிப்பு வைத்திருக்கிறார் என்றும். சுக்ராச்சாரியாரின் மனமே பழிவாங்கும் தீயாக ஆக அந்த அசுரன் ஒரு முதிய முனிவர் வேடம் தாங்கி சுக்ராச்சாரியாரிடம் சென்றான். ரிஷிமைந்தா, ரிஷிமைந்தா, என்ன முனிவரே? கொடுமை நிகழ்ந்து விட்டது ரிஷிமைந்தா, கொடுமை நிகழ்ந்து விட்டது. என்ன கொடுமை? சுதர்சனம், ஆசிரமம், விஷ்ணு. நாம் சொல்வதென்ன முனிவரே? அந்த விஷ்ணுவே இப்படி செய்வார் என்று சொப்பனத்திலும் நான் நினைக்கவில்லை. பகவான் விஷ்ணு செய்த குற்றம் குற்றம்தான் பார்கவரே. அவர் தமது சுதர்சன சக்கரத்தால் குரு மாதாவையே கொன்று விட்டார். விஷ்ணுவா? குரு மாதா? என் மாதாவையா? ஆம் பார்கவரே. என் மாதாவை கொன்று விட்டாரா? தந்தையே, கண்ணை திறவுங்கள். தந்தையே, கண்ணை திறவுங்கள். பேரிடி விழுந்தது. என் மாதா இன்று இல்லை. என்னை பாருங்கள் தந்தையே, எழுந்திருங்கள். என்ன மைந்தா? என் மாதா உயிரோடு இல்லை. உலகத்தை விட்டே சென்று விட்டார். என்னை விட்டு சென்று விட்டார் என் மாதா. ஜனனம் மரணம் இயற்கையின் நியதி மைந்தா. அவர்கள் மடியவில்லை. மரணம் இயற்கையாக நேரவில்லை. அவரை மடிய வைத்தார்கள். அவரை கொன்று விட்டார்கள். யார் கொன்றார் உன் அன்னையை? பகவான் விஷ்ணுதான். பகவானா? பகவான் தான்.
தாம் அவரை தண்டியுங்கள். தாம் மா முனிவர் அல்லவா? தாம் விஷ்ணுவையும் தண்டிக்கக்கூடியவர். அன்பினால் அகில புவனங்களையும் ஆள்பவர். அவருக்கா தண்டனை? அவர் எல்லா உயிர்களுக்குமே உயிர். அவரை தண்டிப்பதா? தந்தையே, தமக்காண்டவன் பெரியவர், என கண்ணை பெரியவள். இல்லை மைந்தா, இல்லை. ஏன் பதறுகின்றாய்? பாசத்தில் ஆழ்கின்றாய், உண்மைகளை மறந்து. பெற்ற மாதாவை கொன்று விட்டார். அவர் மடிந்து விட்டார். அந்த விஷ்ணுதான் அவரை கொன்றார். இதுதான் உண்மை. तेरी जय हो गंगा मैया, तेरी जय हो गंगा मैया, तेरी जय हो गंगा मैया, तेरी जय हो